எனக்கு வீட்டை சுற்றி பூனைங்க தான். வீட்டை சுற்றி பூனைங்க தான். அதுங்களுக்கு ஆகாரம் வைக்கிறதும் பாவமாக இருக்குது. இப்போ இது இருக்குது இல்லையா ஸ்லாப்பு, இதுக்கு கீழே சமையல் கட்டு எங்களுது. அந்த ஜன்னலாண்டியே 2 படுத்துருக்கோம். இப்போ வரப்போகுது பாருங்கள். இது கயிறு கட்டி டப்பா தொங்க விட்ருக்கேன். ஏன்னா அதுங்க வந்தால் போடுறதுக்கு ஓடியார போகுது பாருங்கள். ஒன்று ஓடியாருது கீழே இருந்து. இது 2 வரப்போகுது பாருங்கள். ஓடியாரு பாருங்கள், 2 வருது பாரு. அந்த திட்டு மேலேயே இருக்குதுங்க. இதில் வச்சு போட்டால் சாப்பிடும். இப்போ பாருங்கள், எதையாவது ஒன்று போட்டுருது. என்ன பண்ணுறது? அதுங்கெல்லாம் பாவம் நம்பிக்கையோடு நம்ம போடுவோன்னு காற்று கிடக்குதுங்க. என்ன செய்கிறோம்? என்னால் அதை விட்டுட்டு சாப்பிட முடியல. இதுங்க இங்கே பசியோடு உக்காந்துன்னு இருக்கும்போது என்னால் சாப்பிடவே முடியல. அதனால தான் பாருங்க, 2 பேர் நம்பிக்கையோடு உக்காந்துருக்குதுங்க. நான் போடுவேன் வைப்பேன் அப்படின்ற நம்பிக்கை. வாங்க சாப்பிடுங்க. நம்பிக்கையோடு இருக்கும்போது எப்படிங்க அதை விட்டுட்டு சாப்பிட முடியும்? நம்ம சாப்பிடுங்க. எப்படி நம்ம அந்த மாதிரி மனசு இல்லையே. அதுவும் ஜன்னல் கட்டியே தான் போட்டு சாப்பிட்டா தான் போகுங்க. இல்லைன்னா ஒரு நாள் ராத்திரி பாதி ராத்திரி எழுந்து வந்தால் கூட அங்கே உட்காந்துன்னு இருக்குங்க. போடுவேன்ற ஒரு நம்பிக்கை அதுங்களுக்கு. என்னால் அதை விட்டுட்டு இருக்க முடியல. இங்கே 2 அந்த திட்டில் ஏற்கனவே 2 குட்டி போட்டு அது அம்மா செத்து போய் அதுங்களை காப்பாற்று அது இப்போ 3 குட்டி போட்டுக்குது. எல்லாம் சொல்கிறாங்க. கீழே கூட எங்கள் வீடு தான் இது, சொந்த வீடு. கீழே வாடகைக்கு இருக்காங்க. 3 குட்டியாக இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? நான் உற்பத்தி பண்ணலையே, கடவுள் உற்பத்தி பண்ணுறாரு. நான் என்ன பண்ண முடியும்? சோறு போடுறேன், அது தப்பா? என் வீட்டில் மீந்ததை தான் போடுறேன், அதுங்களுக்கு போடுறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இதெல்லாம் பாவம் கிடையாது. கடவுள் படைத்த உயிர் வாழ்ந்து அதுங்களும் கொஞ்ச நாளில் செத்து போயிடும். வாழற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். அவ்வளோதான். என்ன பண்ணுறது? இதெல்லாம் தவறே கிடையாது. தர்மம் நம்ம தலையை காக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த புண்ணியம் என்னையும் என் பரம்பரையில் வர்ற குழந்தைங்களையும் கண்டிப்பாக காப்பாற்றும். அதை எதிர்பார்த்து நான் செய்யலை. என் மனசு கேட்கல, அதுங்களுக்கு போடுறேன். இது கடவுள் இந்த தர்மத்தை வீணாக்க மாட்டார். கணக்கில் எழுதி வச்சு காலத்துக்கு தர்மம் சமயம் பார்த்து என்னை காப்பாற்றிடும். எல்லாரும் பண்ணுங்க. இதை ஒரு தவறாக நினைக்காதீங்க. சாப்பிட்டா அதுங்க சாப்பிட்டு ஓடிட போகுது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இப்போ பெட்லேயே படுத்துக்க போகுது. சோத்தை போட்டால் அண்ணாண்ட ஓடி போகுது. எவ்வளோ இடம் கிடக்குது. இதெல்லாம் போகுதுங்க. எங்கேயோ போட போகுதுங்க. இதில் தப்பு ஒன்றுமே இல்லை.